ஏண்டா உன் காலேஜில் ஏண்டா எப்போதும் எல்லாரையும் ஐடியிலே ப்ளேஸ் பண்ணுறாங்க? மெக்கானிக்கல் படிக்கிறான், ட்ரிபிள் படிக்கிறான், சிவில் படிக்கிறான், இஎன்ஐ படிக்கிறான், கெமிக்கல் படிக்கிறான். அவன் எவ்வளோ கனவுகளோட ஜாயின் பண்ணியிருப்பான் அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து. 4 வருஷம் முடிச்சுட்டு அவனை தூக்கி ஐடியில் போடுறாங்க. அவனுக்கு ஐடியில் என்னென்னே தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக இருக்காது. இந்த பக்கம் இண்டஸ்ட்ரி சைடு வந்தால் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இந்த ஐடியில் போகிறாங்க. ஐடி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியில் போய் ப்ளேஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஐடியில் எல்லாம் எக்ஸல் ஷீட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன், ஐடி படித்தவன் ஐடியில் ப்ரோக்ராமராக போகிறான். இவன் போய் என்ன செய்வான்? சிவில் பண்ணிவிட்டு, மெக்கானிக்கல் பண்ணிட்டு, ட்ரிபிள் பண்ணிவிட்டு அவன் என்ன போய் ப்ரோக்ராமிங்கில் போடுறாங்க. அவனை தூக்கி ஏதோ பேசிக் இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறான்? தூக்கி ஏதோ ஒரு படத்தில் வருதில்ல, இப்போ புதுசாக வந்த படத்தில் காப்பி அண்ட் பேஸ்ட்டுன்னு, இந்த காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான் எக்ஸலில். அவன் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் லெவலுக்கு வரதுக்குள்ளே ஏற்கனவே ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணுவான். இவன் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணுவோம், டீம் லீடராக ஆயிடுறான். அவனுக்கு கீழே போய் இவன் வேலை செய்கிறான். இந்தமாரி போயின்னு இருக்கு. இண்டஸ்ட்ரி பக்கம் வந்தோன்னா சேலரி கம்மியாக இருக்குன்னு இவன் யோசிக்கிறான். அங்கே என்ன பண்ணுவாங்க? சிஎன்சி ஆப்ரேட்டர், விஎம்சி ஆப்ரேட்டர், ஹெச்எம்சி அப்படின்னு ஏதாவது மிஷினில் தான் எதாவது போடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் கற்றுக்கணும். கொஞ்சம் மினிமம் சேலரியில் கற்றுக்கிட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தான் அப்புறம் முன்னேறணும் இண்டஸ்ட்ரியில். ஐடியில் என்ன பண்ணுறான்? சேலரி டீம் லீடர் ஆனவொடனே, மேனேஜர் ஆனவொடனே சேலரி அதிகமாகுதுன்ட்டு என்ன பண்ணுறான்? அவன் நாளாக என்ன பண்ணுறான்? ரிசெஷன், பிஸ்னஸ் டல்லாக இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பெஞ்சில் உட்கார வச்சிடறான். இல்லைனா சேலரியை குறைச்சிட்றான், இல்லைனா வெளியில் அனுப்பிடுறான். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இப்படி நடக்காது. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி சேலரி குறைக்கிறதோ வெளியில் அனுப்புறதோ பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரியில் மேலே ப்ரொமோட் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஐடியில் போயிட்டு ஒரு லெவலோட போயிட்டு அவனோட க்ரோத்தே ஸ்டாக்னேட் ஆகி நிற்குது. எதுக்கு எல்லாம் ஐடின்னு போயிட்டு இருக்கிறாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணவங்க, ஐடி பண்ணவங்க, இப்போ புதுசாக ஏஐ வந்திருக்கு, அது பண்ணவங்க ஐடி ஃபீல்டில் போகிறாங்க. மற்றவங்களாம் கோர் டொமைனில் தானே போகணும். அதானடா நியாயம்? நியாயமாடா இதெல்லாம்?